மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தின் நம்பகத்தன்மை தொடர்பாக டெல்லியில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். கணபதி, மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பிரதிநிதிகள் வச்ச வாதங்கள்லாம் என்னென்ன, அதற்கு தேர்தல் ஆணையம் தரப்புல என்னென்ன மாதிரியான விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டன? இன்றைய அனைத்துக் கட்சி கூட்டத்திலே திரிணாமுல் காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 3 கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தேர்தல்களில் பயன்படுத்தக்கூடாது, பழையபடியே வாக்குச்சீட்டுகளை பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். இதை தவிர பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன, ஆகவே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார்கள். சமீபத்திலே ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சௌரப் பரத்வாஜ் சட்டமன்றத்திலேயே ஒரு இயந்திரத்தை இயக்கி காட்டி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களிலே முறைகேடு செய்ய முடியும் என்று வலியுறுத்தியதை நாம் பார்த்திருந்தோம். அதே போலவே சமாஜ்வாதி கட்சி, காங்கிரஸ் கட்சி போன்ற கட்சிகளை சேர்ந்தவர்கள் கூட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களே முறைகேடுகள் நடைபெறுகின்றன, அதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். ஆகவேதான் இன்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிய தேர்தல் ஆணையம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களிலே எந்தவிதமான முறைகேடும் செய்ய முடியாது, அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்று பல்வேறு அடுக்குகளிலே பாதுகாப்பு ஏற்பாடுகளை விளக்கினார்கள். இதை தவிர விவிபேட் என்று சொல்லப்படும் இயந்திரங்கள் தற்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் இணைத்து செயல்படுத்தப்படும். வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பவர்களுக்கு, பணமாக இருந்தாலும் சரி, அது பரிசு பொருட்களாக இருந்தாலும் சரி, எந்த வகையிலும் வாக்காளர்களுக்கு லஞ்சம் தர முயற்சி செய்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தின் நிலைப்பாடாக இருக்கிறது. இதை வலியுறுத்திய தேர்தல் ஆணையம் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை வாரண்ட் இல்லாமலே கைது செய்வதற்கு அனுமதி வேண்டும், சட்ட திருத்தம் வேண்டும் என்று உள்துறை அமைச்சகத்திடம் கேட்டிருக்கிறது. உள்துறை அமைச்சகம் அதற்கு ஆவண செய்வதாக சொல்லியிருக்கிறது. இது குறித்தும் இன்று தேர்தல் ஆணையத்தின் அனைத்து கட்சி கூட்டத்திலே விவாதிக்கப்பட்டது. பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த அதிமுக ஓபிஎஸ் அணியை சேர்ந்த மைத்ரேயன் மற்றும் மனோஜ் பாண்டியன் இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். இதை தவிர திமுகவும் இந்த விஷயத்தில் கடுமையான தண்டனை வேண்டும், பணம் வழங்குவது, பரிசு பொருட்களை வழங்குவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியது. இதை தவிர மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்துபவர்கள் சரியான முறையில் தேர்வு பெற்றவர்களாக இருக்க வேண்டும், பயிற்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் திமுக வலியுறுத்தியது. அதிமுக சசிகலா இபிஎஸ் அணி சார்பாக இந்த கூட்டத்தில் பங்கேற்ற துணை சபாநாயகரான தம்பிதுரை தேர்தல் செலவுகளை அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்போது கருப்பு பணம் புழக்கம் என்பது குறையும் என்று வலியுறுத்தினார். இதை தவிர தேர்தல் ஆணையம் விவிபேட் மிஷின்களை கொண்டு வருகிறது, வாக்குகளை எண்ணும் போது மின்னணு வாக்கு இயந்திரங்கள் தவிர விவிபேட்டில் உள்ள சீட்டுகளையும் சேர்த்தே எண்ண வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஆகவே பல்வேறு கருத்துக்கள் இந்த கூட்டத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. இவற்றின் அடிப்படையிலே தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை விரைவில் எடுக்கும் என எதிர்பார்க்கலாம்.